Hi friends, welcome to Sugi's kitchen. Perk chocolate plus chocolate-லியே டிஃப்ரெண்ட்டாக சாக்கோசிக்கிள்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்கு தேவையானது வெனிலா வேஃபர்ஸ் பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் சாக்லேட் வேஃபர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட் கட் பண்ணதை எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் ஒயிட் சாக்லேட் சாப்பிடு 100 கிராம். டார்க் சாக்லேட்டும் ஒரு 100 கிராம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ், மோல்டு ஒன்று, பைப்பிங் பேக் ஐஸ்கிரீம் ஸ்டிக். ஸோ இந்த சாக்லேட் டபுள் பாயில் மெத்தட்லேயே மெல்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோவனில் 30 செகண்ட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணியாச்சு. ஒயிட் சாக்லேட் பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கிறப்பே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா. இப்போ நான் ஒரு 10 செகண்ட் திருப்பி மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ எகெயின் 10 செகண்ட் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். திக்காக தான் இருக்கும் இது. நீங்கள் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஸ்பூனில். நம்ம மெல்ட் ஆகலைன்னு நினச்சி நீங்கள் ஸ்டவ்லையோ டபுள் பாயில் பண்ணாலோ இல்லை மைக்ரோவன்லையோ திரும்பி வச்சு மெல்ட் ஆகிற வரல வைக்கலான்னு வச்சிடாதீங்க. கொஞ்சம் திக்காக இருக்கும்போதே நம்ம வெளியில் எடுத்துட்டு ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த ஹீட்லேயே அது மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி நல்லா லிக்யூட் ஆகிடுச்சின்னு பாருங்கள். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. டபுள் பாயில் பண்ண தெரிலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் டபுள் பாயில் மெத்தட் லிங்க்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. டார்க் சாக்லேட் ரொம்ப ஈஸி மெல்ட் பண்ணுறது. சரி, அது ரொம்ப இமீடியட்டாகவும் ஆகிடும் உங்களுக்கு டார்க் சாக்லேட். ஒயிட் சாக்லேட் தான் ரொம்ப பார்த்து பண்ணணும். ஸோ 2 சாக்லேட் இப்போ ரெடியாக ஆகிடுச்சு. ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட் சாக்லேட்டில் வெனிலா வேஃபர் பிஸ்கட்டை டிப் பண்ணுறேன். ஃபோர்க் ஆர் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 சைடும் சாக்லேட் இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ போத் சைடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கிட்டு அதை நான் இன்சர்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட் அதோட டாப்பில் ப்ளேஸ் பண்ணுறேன். சரி, அது ஸ்டாண்ட் ஆகும், நல்லாவே நிற்கும். ஒரு 1/4 பாட்டு ஸ்டிக்கில் நான் இதை ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் சாக்லேட்டை ஸ்டாண்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் நல்லா பண்ணலாம். இதை லைட்டாக டேப் பண்ணோம்னா எக்ஸஸ் சாக்லேட் எல்லாம் போயிடும். உங்களுக்கு அப்போ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ இதை ஸ்லோவாக எடுத்துகிட்டு பட்டர் ஷீட் மேலே வைக்கணும். பெர்க் சாக்லேட் மாதிரி வேணும்னா ஸ்டிக் இல்லாமல் ஜஸ்ட் வேஃபர் மட்டும் மெல்டட் சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஸ்டிக் இருந்ததுன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதை நம்ம எப்படி மேலே டெக்கரேஷன் பண்ணுறதும் காட்டுறேன். வேறு ஒரு ஃப்ளேவர் சாக்லேட்டு இதிலேயே காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவிலே மோல்டு யூஸ் பண்ணி வேஃபர் சாக்லேட்டும் காட்டியிருக்கேன், ரேப் பண்ணுறதும் காட்டியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு டேப் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் மேலே இதை எடுத்து வைக்கணும். டார்க் சாக்லேட்டும் சேம் மெத்தடில் டிப் பண்ணி எடுத்து வைக்கிறேன். நம்ம நார்மலாக இப்படி எடுத்து வச்சோம்னா அது ஒரு பெர்க் சாக்லேட்டு. பட் ஸ்டிக்கோடு எடுத்து வைக்கிறப்போ ஒரு பர்த்டே பார்ட்டி அப்போல்லாம் நம்ம இது மாதிரி எடுத்து வச்சா பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ டார்க் சாக்லேட்டுக்கு நீங்கள் சாக்லேட் வேஃபர் பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் பண்ணுறது காமிச்சிட்டு உங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரும் இதிலேயே உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட் பைப்பிங் பேக்கில் லைட்டாக டிப்பில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். ரொம்ப லைட்டாக டிப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற டிசைனில் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிங்க. இது ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். ஒயிட் சாக்லேட் இல்லைன்னா கூட நீங்கள் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் கிடைக்கும், அது கூட நீங்கள் ஃபுல்லாக அது மேலே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் பண்ணலாம். ஃபேப் பிராண்டு ஆயில் பேஸ்டு எசன்ஸ் மட்டும்தான் சாக்லேட்டில் யூஸ் பண்ணணும். கேக்குக்கு யூஸ் பண்ணுற எசன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சாக்லேட்டுக்கு ஆயில் பேஸ்டு கிடைக்கும். ஜஸ்ட்டு 1 or 2 ட்ராப்ஸு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேண்டி கலர்னு ஃபுட் கலர் அவைலபிள். அது நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னால ஸ்ட்ராபெரி வேஃபர் பிஸ்கட் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது இதுக்கான பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பர்த்டே பார்ட்டியில். அதனால தான் உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் காட்டியிருக்கேன். நீங்கள் சாக்லேட்டை நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு நமக்கு அது மூவ் ஆகுதுன்னா ஃபோர்க்லேயே லைட்டாக டச் பண்ணி மூவ் பண்ணுங்கள். ஒயிட் சாக்லேட்டில் டார்க் சாக்லேட் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன்.
இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் தான். ஒரு பார்ட்டிக்கு நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்து வச்சோம்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்ட்ராபெர்ரியில் ஜஸ்ட் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி டிசைன் பண்ணுறேன். பைப்பிங் பேக் உங்ககிட்ட இல்லைன்னா ஜிப்லாக் பேக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்காக நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. இது இப்போ ரெடி பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு மோல்டில் உங்களுக்கு எப்படி வேஃபர் யூஸ் பண்ணலான்னு காட்டுறேன். டார்க் சாக்லேட் கீழே ஃபில் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. வேஃபர் ஷேப்க்கு கூட நீங்கள் மோல்டு லென்த்தியாகவும் இருக்குது. பட் நான் இது சின்ன மோல்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ஷேப்க்கு வேஃபர் கட் பண்ணிவிட்டு நான் அதில் சாக்லேட்டில் ஜஸ்ட்டு மேலே மிடில் லேயரில் வைக்கிறேன். எகெயின் டாப்பில் உங்களுக்கு சாக்லேட்டில் ஃபில் பண்ணிவிட்டு டேப் பண்ணிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இல்லை மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு டிப் பண்ணி எடுத்து வச்சிங்கனாலே நீட்டாக இருக்கும். இது கொஞ்சம் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வரும். அதனால் மோல்டுலேயும் காமிச்சிருக்கேன். நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஸ்ட்ராபெரியும் யூஸ் பண்ணியிருக்கேன். டேப் பண்ணிக்கிங்க. டேப் பண்ணலைன்னா மேலே ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. கீழே உங்களுக்கு அதை டர்ன் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 15 to 20 மினிட்ஸ் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திங்கன்னா நீட்டாக இருக்கும். எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டிக் ஆகாமல் ஈஸியாக வரும். இப்போ மோல்டுலேருந்து எடுத்த சாக்லேட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மோல்டுலேருந்து தான் எடுத்துட்டேன் நான். உங்களுக்கு எக்ஸஸாக சாக்லேட் சைடில் இருந்ததுன்னா அது ஜஸ்ட்டு நைஃப்பில் லைட்டாக ஷேப் பண்ணிக்கிங்க. நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். சாக்லேட் ராப்பர் ஷீட் இந்த மாதிரி ஷாப்பில் அவைலபிள். டிசைன் இருக்க பக்கம் நீங்கள் கீழே வைக்கணும். அப்போ தான் ஃபினிஷிங் நம்ம ஃபோல்டு பண்ணதுக்கு ஆப்போசிட் சைடு டிசைன் இருந்தால் தான் டர்ன் பண்ணும்போது பார்க்க ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த டிசைனும் தெரியும். ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கனால இது உங்களுக்கு ரேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 சைடு ஆப்போசிட் ஃபோல்டு பண்ணிவிட்டேன். தென் இன்னொரு 2 சைடு ஆப்போசிட்டு ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ பேக் சைடு டர்ன் பண்ணிவிட்டு டாப்பில் நம்ம ஜஸ்ட்டு தம்பில் நீங்கள் ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப பண்ண வேணாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க போதும். அப்போ தான் அந்த லைனாக இருக்க டிசைன் பாருங்கள் உங்களுக்கு ஷீட் மேலேயே தெரியும். சேம் ஸ்ட்ராபெரியும் டிசைன் இருக்கிறது கீழே பார்த்த மாதிரி வைக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். வேஃபர் பிஸ்கட்டோட சாக்லேட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா சாக்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.